அமாவாசை பௌர்ணமின்னு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கூடவே தேங்காவெல்லாம் கொடுத்து விட்டுறாங்க. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுருக்கீங்களா? என்னை போல தான் நீங்களும் யோசிச்சுட்டு இருந்தீங்க. இனிமேல் யோசிக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு அசத்திடுங்க. நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இளநீர் பாயாசம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 2-3 இளநீர் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். உள்ளுக்குள்ளே வந்து அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான ஒரு இதில் இருக்கணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது. ஒரு இதில் பார்த்திங்கன்னா சுத்தமாக வழுக்கையாக இருக்கும். இதுக்கு மீடியமான இருக்கிறது தான் நம்ம வாங்கணும். ஆனால் அது எனக்கு கிடைக்கல. ஸோ இப்படி தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஓரளவுக்கு லேசானதாக எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மைய அரைச்சிக்கிறேன். இளநீரை தனியாக பிரிச்சுட்டு அந்த தேங்காயிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து இந்த மாதிரி மைய அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த இளநீர் தண்ணியோடையே நம்ம வந்து சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கோயிலேருந்து வந்த தேங்காய்க்கு வேலை வந்துருச்சு. அந்த கோயிலேருந்து வந்த தேங்காவெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 நாளாக குட்டி குட்டியாக முடிஞ்ச வரையும் கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. இது கூடவே ஒரு 2-3 ஏலக்காய் வாசத்துக்காக சேர்க்கலனாலும் பரவாயில்ல. ஒரு 2-3 வாட்டி நல்லா வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி இந்த மாதிரி தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். தேங்காய் பாலை தனியாக இந்த அளவுக்கு நல்லா சக்கை புளிகிற அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துட்டுக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த தேங்காய் பாலை மறுபடியும் இன்னொரு வாட்டி நம்ம ரீஃபில்ட்ரு பண்ண போகிறோம். நம்ம அந்த இளநீர் தண்ணீர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சர் கூடயே நம்ம இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை ரொம்ப போட்டு கை வச்சு அழுத்தலாம் வேண்டாம். மேலால் ஊற்றுங்க. மேலால் அந்த தண்ணி மட்டும் ஃபில்டர் ஆனால் போதும். அந்த தேங்காய் வந்து நமக்கு வடியணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த அளவுக்கு நமக்கு சக்கை மிஞ்சினாலும் பரவாயில்ல, நமக்கு வேண்டாம். அதில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு இது கூட நம்ம சுகர் வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா சுகர் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நீத்த மாதிரியான டேஸ்ட் போயிடுது. அதனால் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 150 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கலரை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய லெவலெல்லாம் டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகாது. அந்த மில்க் மேட் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக. அந்த முத்தி போன இளநீர் தேங்காயெல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணியாச்சு. நீங்கள் இன்னும் அது வந்து ரொம்ப வழுக்கையாவோ இல்லை ரொம்ப சாஃப்டான அந்த தேங்காய் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். குட்டி குட்டியாக சாப் பண்ணி நம்ம இந்த இளநீர் மிக்சர் கூட வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணலாம். இப்படியே சர்வ் பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது இன்னும் நல்லா ஜில்லுன்னு குடித்தா சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். டக்குன்னு எடுத்து ஊற்றி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால. அந்த தேங்காய் சாப்ஸ் நம்ம போட்டனால அப்பப்போ இடையில கடிப்பட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். இந்த ரெசிபி வெயில் காலத்தில் மட்டும்தான் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. எந்த சீசன்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். செம்மையான ஒரு ரெசிபி. அமேசான்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு வீடியோவில் நான் வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன். அண்ட் எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்லிங் பேக்ஸ் மாதிரி வந்துருந்துச்சு. அதோட குவாலிட்டிஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாமே உங்களோட ஷோ ஆன் பண்ணுறேன். எல்லாமே நல்லாவும் இருக்குது. அண்ட் கலர் காம்பினேஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நேவி ப்ளூவில் வந்து ஒரு பெய்ஜ் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கலர் காம்பினேஷனே நல்லாயிருக்கு. அண்ட் சிங்கிள் ஜிப் மட்டும்தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து வேறு ஜிப்ஸ் கிடையாது. வெளியிலையும் ஜிப்ஸ் கிடையாது. ஒரு சிங்கிள் ஜிப் மட்டும்தான். மொபைல் ஃபோன் ஒரு பர்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு போகலாம், அவ்வளோதான். பட் ஆனால் பார்க்குறதுக்கு குவாலிட்டி செம்மையாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பிலோ 250-300 தான் இருக்கும். ஓகேவா, ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு கலர், ஒரு பீச் கலரில் இருந்துச்சு. இந்த ஹேண்ட்பேக் வந்து ஹைலைட் பண்ணி காட்டினதே அதில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் டிசைன்ஸ் தான். ஸோ இந்த டிசைன் போட்டிருக்கனால அது ரொம்ப சூப்பராக ஒரு ஹெக்ஸகனல் டிசைன், செம்ம டிசைனாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப லக்ஸரியாக ஃபீல் ஆகுது. பட் ஆனால் ரேட் ரொம்ப சீப்பாக தாங்க இருந்துச்சு. கண்டிப்பாக என்னோடய வியூவர்ஸ்க்கு தெரியும், குவாலிட்டியோ ப்ராடக்ட்டோ நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா இல்லைன்னா உண்மையிலே நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு இன்றைக்கி வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதனால தான் உங்களோட நான் ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். அது கூட ஒரு ஸ்லிங் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில். சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு ஷாப்பிங் போகும்போது, ஒரு வாக்கிங் போகும்போது இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் கலராக நம்ம வாங்கி வச்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு கிடைச்சா. ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எல்லா ஹேண்ட்பேக்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கலர் வேரியன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறனால எல்லாருனாலையும் வாங்க முடியும். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரவுண்ட் ஸ்லிங் பேக்கு. ஸோ ரவுண்ட் ஷேப்பில் வந்து டக்குன்னு நமக்கு கிடைச்சிடாது. அண்ட் இந்த மாதிரி கலர்ஸ் நமக்கு கிடைக்காது. ஒரு பிஸ்தா க்ரீன் கலரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஃபோன் அண்ட் ஒரு பர்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான். பட் ஆனால் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்லிங் பார்த்திங்க அப்படின்னா செயின் மாடலில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா ஹேண்ட்பேக்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கலர் வேரியன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் வேரியன்ஸ் காட்டும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ்லாம் வாங்கியிருக்கலாம். இது வந்து ரவுண்ட் ஸ்லிங் பேக். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குவாலிட்டி அண்ட் அந்த துணி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட்டு 4th பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் ஸ்லிங் பேக். இது வந்து மொபைல் ஃபோனுக்காகவே தனியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் வந்து மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம். அண்ட் வந்து கொஞ்சம் சில்லறை காசை போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு க்ராப் டாப்போ ஒரு ஜீன் போட்டு நம்ம பேர் பண்ணுறதுக்கு சைடாக போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இந்த பேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இந்த குவாலிட்டி வந்து டூ மச் ஆஃப் குவாலிட்டின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி பார்க்குறதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் கலர் வேரியேஷன்ஸும் நிறையா இருக்குது. அஃபோர்டபுள், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்றதை விட அஃபோர்டபுளாகவும் இருக்குன்றது தான் வந்து உண்மை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஒரு ஹேண்ட்பேக் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு பீச் கலரில் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பிளாக் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். அண்ட் இதில் வந்து சப்போஸ் நம்ம ஒரு சில்லறை காசு போட்டு வைக்கிறதுக்கோ அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வைக்கலாம், அவ்வளோதான். பர்ஸ் கூட வைக்க முடியுமான்றது டவுட். அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி வந்து பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்குது. பட் கம்பேரிங் டு பிளாக் இது வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.